ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸர் ஆன் டியூட்டியோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிடலாம். இதோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆஃபீஸர் என்னமோ லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ண போகிறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு ஆஃபீஸர் ஒரு லெட்டர் என்னமோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்படியே ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா அது லெட்டரில் ஒரு போர்டு, புது பிசி வரப்பாரு, அவரோட பேர் அடித்த ஒரு போர்டு. அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர் டேபிள் வைக்காரு. அவர் பேர் வந்து ஆர் ஹரிசங்கர். அப்படியே கட் பண்ணி ஒரு பஸ்ஸில் ஒரு ஆண்டியோட நகை திருட்டு போச்சு. அப்போது போலீஸெல்லாம் வந்துட்டு யார் எடுத்தாங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ 2 பொண்ணுங்க தான் ஆண்டியோட பின்னாடி நின்றாங்க. அந்த பொண்ணுங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் எடுத்தீங்களான்னு. அப்போ அவங்க இல்லை நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க, எங்கிட்ட எங்கே கேட்குறீங்க, நாங்களாம் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்திட்ட தேடி பார்த்தாச்சு, யார்கிட்டையும் இல்லை, எல்லா நகரும் இல்லை. அப்போ இவங்களே பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க மேலே தான் டவுட்டு போலீஸுக்கு. அப்போ அந்த ஆஃபீஸர் ஸ்டேஷனுக்கு கேட்க, நீங்கள் தானே எடுத்தீங்க, எனக்கு தெரியும், கொடுங்க, சிஏ வர்றதுக்கு முன்னாடி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வேலைக்கு போக டைம் ஆச்சு, நான் இப்போ போகலன்னா எங்கள் வேலையும் போயிடும், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் போகிறாரு. புது பிசி வராங்க. புது பிசி வந்துட்டு அப்படி ஜீப்லேருந்து இறங்கி அப்படி நடந்து போகிறாரு. அப்படி உள்ளுக்கு போய் அவர் ரூமுக்கு போகும்போது அவர் அந்த ஆண்டி சொல்கிறத கேட்குறாரு. என்ன சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் என் பின்னாடி இருந்தாங்க, இவங்க தான் அந்த நகையை எடுத்திருப்பாங்க, அப்படி அந்த ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறத இவர் கேட்டுகிட்டே நடக்கிறாரு. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நாளை அடிக்கல, இவங்க சும்மா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிடந்து கத்துறா. இதுக்கு பிடிக்காமல் அப்படியே நம்ம பிசி திரும்புறாரு. நம்ம பிசி தான் ஹீரோவே. அப்படியே திரும்பி வந்து அப்படி கேட்குறாங்க, இவங்க என்ன ஆச்சுன்னு, என்ன கேஸ் கேட்கும்போது இந்த திருட்டு கேஸ் இப்படி சொல்கிறாங்க. அப்படியே நீ தான் எடுத்தியா அப்படி கேட்கும்போது, நானே எடுக்கல சார், என்ன செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்கிறா நம்ம அந்த பொண்ணுங்கள ஒரு பொண்ணு. அப்போ நம்ம பிசி கேட்குறாரு, கான்ஸ்டபிள் லேடிஸ் கான்ஸ்டபிள் யாருமே இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இல்லை அவங்க என்னமோ ஏழு வீட்டுக்கு என்னமோ போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் என்னமோ ஓவராக பேசினா. அப்போ அப்படியே நம்ம பிசி முட்டியை பிடிச்சிட்டு என்னமோ அப்படி பார்க்குறாரு. அப்போது நான் ப்ரெக்னென்ட் சார் அப்படி சொல்கிறா. அப்போது நீ ப்ரெக்னென்ட் எனக்கு என்னடின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியை கொடுக்குறாரு வாயத்திலேயே. அப்படியே உங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல அவங்க திருட்டுறாங்கன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம பிசி அப்படின்னு நடந்து போகிறாரு. சரியான ஸ்ட்ரிக்டான ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிசி, எல்லாத்துக்கும் பயவரை பார்த்தாலே அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காது. அப்போ நம்ம ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு டைட்டில் கார்டு எழுதி காட்டுறாங்க. பின்ன நம்ம பிசி அவர் ரூமுக்கு போகிறாரு. அப்போ ஆர் ஹரிசங்கர்னு அவரோட போர்டு பார்க்குறாரு. அப்படி எடுத்து ஒரு மாதிரி பார்த்து டஸ்ட்பினில் போகிறாரு. பின்ன அங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போது ஆஃபீஸர் வந்துட்டு, சார் என் பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிச்சு, இந்த சார் லெட்டுன்னு சொல்லிட்டு லெட்டு கொடுக்குறாங்க. அப்போ அது முடிச்சு அவர் கேட்குறாரு, சார் அவங்க மேலே திருட்டு கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணட்டுமா அப்படி கேட்குறாங்க. எதுக்கு இந்த வயசில் அவங்க கோர்ட்டில் ஏறி இறங்கணும், அவங்கள விட்டுருங்க அப்படி சொல்கிறார் நம்ம பிசி. அப்போது அவர் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் இப்போ நீங்கள் மிதிச்சிருக்கீங்க அவங்கள, அப்போது மெடிக்கல் செக்கப் எல்லாம் இல்லாமல் விட்டா அவங்க ஏதாச்சும் இதாகிடும்ல, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தானே அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்ம பிசி கொஞ்சம் இதாகி அவர் கேட்குறாரு, நீ என்ன லெட்டு கொடுத்து எனக்கு அப்போ வைக்க பார்க்குறியா அப்படி கேட்குறாரு. அப்போது இல்லை சார், நான் நம்ம இதுக்காக தான் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது பின்ன நான் சார் திருப்பியும் என்னமோ அப்படி கேட்குறாரு. அப்போ பிசி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. அப்படியே நம்ம அந்த ஆஃபீஸர் போயிட்டு அந்த ஆஃபீஸர் வேற ஒரு ஹை ரேங்கில் ஒரு ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க நடந்துடலாம், அந்த வயிற்றில் நிச்சதும் ஒரு மெடிக்கல் செக்கப் கூட இல்லாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹை ரேங்கில் உள்ள ஆஃபீஸர் கூப்பிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே நம்ம பிசிக்கு வெறியாக யார் இதெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், சரி நான் பார்க்குறேன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வெறியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது பிசிக்கு கோல் வருது. அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து, சார் உங்களுக்கு கோல்னு சொல்கிறாங்க. அப்படியே பிசி போய்ட்டு கோல் எடுத்துவிட்டு சொல்கிறாரு, பின்ன ஏன் மேலே நான் பண்ணாமல் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு, ஏன் சேர்ல இல்லாட்டி வந்து நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் அந்த கோல் கட் பண்ணுறாங்க. அப்படியே கோல் கட் பண்ணிட்டு அப்படியே வரும்போது ஒரு பொண்ணும் ஒரு ஆள் நிற்கிறாங்க அங்கே. அப்போ ஏன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு நம்ம பிசி. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, சார் இன்றைக்கி என் கடையில் நாங்கள் கடையில் வந்துட்டு இந்த ஆள் ஒரு நகை விற்க வந்தார், அந்த நகை அந்த ஃபேக்கு. அப்போ அந்த ஆள் சொல்கிறார், இல்லை சார் இவங்க தான் அந்த ஃபேக்காக மாற்றி வச்சுட்டாங்க, அது ஒரிஜினல் நகை, என்னோடய ஒய்ஃபோட ஆப்ரேஷனுக்காக நான் விற்க போனேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்ம பிசி, உன்னோட நகை ஃபேக்காக மாற்றோம்னா முன்னாடியே அந்த நகை அவருக்கு தெரியுமா அப்படி சொல்கிறாரு. சார் நான் ஒரு திருடே இல்லை, என் பொண்ணோட பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தேன், நான் ஒரு பெஸ்ட் கண்டக்டர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஓகே அப்படி சொல்லிட்டு யோசிச்சு, சரி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு என்னமோ தகவல் கிடச்சிச்சு. நம்ம பிசி போவார். அப்படியே ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த பொண்ணு இருக்கா. அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தனியாக கேட்குறான், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசி கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு, அந்த அஃபேரில் என்னை ஏமாற்றிட்டான், அவனுக்கு தான் நான் அந்த நகை கொடுத்தேன், அப்படி தான் அந்த நகை போச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுத்துட்டு போகிறான். அப்போது அப்படியே இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது அவங்க அப்பா பார்க்குறாங்க. அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, நாளைக்கு உன் பொண்ணை கூட்டிகிட்டு ஆப்ரேஷனில் முடிஞ்சு உன் பொண்ணை கூட்டி ஸ்டேஷனுக்கு வா அப்படி சொல்கிறாங்க நம்ம பிசி. பின் அங்கேருந்து இறங்கிய உடனே அந்த மாலை ஃபோட்டோ எடுத்து அவங்க டெல்டா குரூப்பில் போட்டு இந்த மாலையோட எக்ஸாக்ட் லுக் கண்டுபிடிச்சி இந்த மாலை எங்கே செல் பண்ணியிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 2 ஆஃபீஸர் இது தேட இறங்குறாங்க. இந்த எக்ஸாக்ட் லுக் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கடையிலே போயிட்டு அது வாங்கின கடையில் போய் கண்டுபிடிக்கிறாங்க. அது வச்சு சர்ச் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல ஏறி இறங்குறாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது ஒரு இடத்துல ஒரு கடையில் தண்ணி குடிக்க ஏறுறாங்க. அந்த தண்ணி குடிச்சிருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம இங்கே தேடுறது வேஸ்ட் தானே, வேறு எங்கேயாச்சும் அவங்க கொண்டு போய் விற்றுருப்பாங்கல்ல, வேறு ஸ்டேட்டில் விற்றுருப்பாங்கல்ல, நம்ம இங்கே தேடுறது வேஸ்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. அப்போ வேறு ஆஃபீஸர் சொல்கிறாரு, நம்ம இப்போ இது கிடைக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹரி சார்கிட்ட போய் சொன்னால் அவர் திருப்பி எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுவார். அப்போ ஹரி சாரை பற்றி உனக்கு தெரியாது, அவர் அது வச்சு நம்ம வேலை போக அதே போதும் அப்படி சொல்லிட்டு பின்னும் தேட தொடங்குறாங்க. பின்ன அவங்க தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு கடையில் அந்த மாலை கிடைக்கிது. அந்த மாலை கூட 2 மாலை சேர்த்து விற்றுருக்காங்க. இது நம்ம சிஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சிஏ ஹரி அந்த 2 மாலை யார்கிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பின்ன அவரை பார்த்து ஒரு மாலை ஜோசப்னு சொல்கிற ஒரு ஆள் வாங்கினது அப்படி சொல்லி கொடுத்து, இவர் இப்போ உயிரோடு இல்லை, இவர் கர்நாடகாவில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. பின்ன வேறொரு மாலை வந்து கிரி ஜுவல்லரியிலேருந்து வாங்கினது, அது நாங்கள் அங்கே போய் கேட்டு ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜோசப்போட வீட்டில் போய் என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஜோசப்புக்கு. அப்போ ஜோசப்போட ஒய்ஃப் சூசைடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுக்குமே பயப்படாத ஆள் அவர். அப்போது நம்ம சிஏ ஹரி இந்த மாலை யார்கிட்டன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க என்னோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவள் கழுத்துலேருந்து யாரோ பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு, நான் அப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படி சொல்கிறாங்க போலீஸுக்கிட்ட. எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்குறாங்க நம்ம சிஐ சார். அப்போ ஸ்டேஷன் பேர் சொல்கிறா. அவர் அந்த வீட்டிலேருந்து போகிறாரு. அப்போ பேக்ரவுண்ட் ஷாட் ஃபோக்கஸ் ஆகுது. அவங்க அப்பா ஃபோட்டோ யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங் சீன் வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் சூசைட் பண்ணுறதை கட்டிருப்பாங்க, அந்த ஆஃபீஸர் தான் அது. பின்ன அப்படியே கட் பண்ணி நம்ம ஆஃபீஸர்ஸ் அந்த மாலை பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி கிட்ட போகிறாங்க. அவங்கக்கிட்ட பில் அண்ட் யாரில் இந்த மாதிரி மாடல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு ஒரு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சிஏ ஹரிக்கிட்ட சொல்லாமல் ஹை பொசிஷன் உள்ள ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு, சார் சிஏ ஹரி சார் சொன்ன கேஸ் விஷயமாக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருந்தோம், அதில் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படி என்னாச்சுன்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் அது மியூட் பண்ணி நம்மளை காட்ட மாட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அந்த சார் சொல்கிறாரு, நீ இது ஒன்றுமே ஹரிக்கிட்ட சொல்ல வேணாம், கொடுக்க வேணாம், அவன் கேட்டால் டீட்டெயில்ஸ் ட்ராக் பண்ண முடியல இன்னும் சொல்லு, பாக்கி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி வா அப்படி சொல்கிறாங்க. என்னமோ பெருசாக நடக்க போகுது, என்னன்னு தெரியல. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.